வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரெய்னிங் கன்சல்டன்சி. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏபிபி சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்துட்டு நம்ம செல்லிங் கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஜோன்ட்ட நமக்கு வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அதனால் அது மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதில் என்ட்ரி எதுவுமே எடுக்கலை. அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆர்த்தி இண்டஸ்ட்ரி. ஸோ இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வந்து பயோகான் சொல்லியிருந்தோம். அதாவது வந்து 310 ரேஞ்சிலே நமக்கு பையிங் எடுத்தது பொசிஷனலாக. அது 360க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ரேட்டில். ஸோ அது இன்னுமே வந்து 370 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட் நியர்பை வந்திருக்கு. ஸோ அது வந்து லாங் டேர்ம் பொசிஷன் வியூவில் அது சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் அது வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வியூ எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாளைக்கு ட்ரேடிங்க்கு பார்த்தோன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து S1 S2 23,833 23,461 R1 R2 24,375 24,534. மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிளியராகவே நல்லா செல்லிங் வந்திருக்கு. ப்ரீவியஸாக நாம் சொல்லியிருந்தோம் இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,160க்கு கீழே ட்ரேட் ஆச்சுனாலே ஒரு செல்லிங் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பொசிஷனலாகவே ஒரு செல்லிங்கான சான்சஸாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவில். ஸோ அதனால் எவ்ரி ஹை செல் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இன்கேஸ் வந்து நம்மளோட R1 ரேட்ஸ் வந்ததுன்னா ஒரு செல்லிங்கான வாய்ப்பாக பார்க்கலாம். பாட்டம் ஜோன் வந்து S2 லெவலில் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்து மூவ் ஆன இடம் ஒரு பைக்கான சான்ஸாகவும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா S1 S2 51,596 51,312 R1 R2 53,257 54,223. இதுவுமே மார்க்கெட் வந்து நமக்கு ஹையில் ஓப்பன் ஆகிட்டு வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் இன்னோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதற்கான சப்போர்ட் ஜோன் வந்து S2 ரேஞ்ச் தான். அந்த ஜோன் வந்தாலும் ஒரு பையிங்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லைவில் நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரி 453 அந்த ஜோனில் நமக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. அதனோட டார்கெட் வந்து 427 வரையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு எகைன் ஒரு பை கேண்டில் வச்சு தான் பையிங் வால்யூமோட மேலே மூவ் ஆயிருக்கு. இந்த ஜோனில் நம்ம ஏன் செல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள ரெசன்ஸ் பாயிண்ட் இது தான். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்து தான் மேலே வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் வந்து ஓவரால் வந்து நமக்கு செல்லிங் ப்ரீவியஸ் இருக்க லோ எல்லாமே பிரேக் பண்ணி காட்டிட்டு தான் மேலே மூவிங் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நமக்கு அந்த லோ எகைன் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நமக்கு மேலே வந்து 516 வந்தாலும் இது செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ லைவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். We are not a SEBI registered technical analyst. நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.